ஸோ இன்னைக்கு சைத்தன்ய சரிதாமிர்த மத்தியலீலா 19வது அத்தியாயம் 151வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ब्रह्मांड भ्रमिते को न भाग्यवान जीवा गुरु कृष्ण प्रसादे पाय भक्तिलता बीजा ब्रह्मांड भ्रमिते को न भाग्यवान जीवा गुरु कृष्ण प्रसादे पाय भक्तिलता बीजा ब्रह्मांड भ्रमिते को न भाग्यवान जीवा गुरु कृष्ण प्रसादे पाय भक्तिलता बीजा ब्रह्मांड भ्रमिते को न भाग्यवान जीव गुरु कृष्ण प्रसादे पाय भक्तिलता बीज மொழிபெயர்ப்பும் பொருளையும் வழங்கிய ஆச்சாரியர் அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாது கி ஜெய். கூட சொல்லுங்க. பிரம்மாண்ட பிரமித்தே, பிரபஞ்சங்களில் சுற்றி, கோண ஒருவன், பாக்யவான் பாக்யசாலி, ஜீவ ஜீவன், குரு ஆன்மீக குரு, கிருஷ்ண கிருஷ்ணர், பிரசாதே கருணையினால், பாய பெறுகிறான், பக்திலதா பக்தி தொண்டு எனும் கொடியின், பீஜ விதை. மொழிபெயர்ப்பு கூட சொல்லுங்க. எல்லா உயிர்வாளிகளும் தத்தமது கர்மத்தின் அடிப்படையில் பிரபஞ்சம் முழுவதும் தெரிந்து கொண்டுள்ளனர். அவர்களில் சிலர் மேலுலகங்களுக்கு உயர்த்தப்படுகின்றனர், சிலர் கீழுலகங்களுக்கு செல்கின்றனர். அவ்வாறு அலையக்கூடிய கோடிக்கணக்கான ஜீவன்களில் எவனொருவன் மிகவும் பாக்கியசாலியாக உள்ளானோ அவன் கிருஷ்ணரின் கருணையினால் உண்மையான ஆன்மீக குருவுடன் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பினை பெறுகிறான். கிருஷ்ணர் ஆன்மீக குரு ஆகிய இருவரின் கருணையினால் அவன் பக்தி தொண்டு என்னும் கொடியின் விதையினை பெறுகிறான். பொருளுரை. நாங்கள் பிரம்மாண்டத்தினை பற்றி பேசும்போது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினையும் குறிப்பிடுகிறோம். அதாவது கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களின் கூட்டத்தினை குறிப்பிடுகிறோம். எல்லா பிரபஞ்சங்களிலும் எண்ணற்ற கிரகங்கள் உள்ளன. அங்கே அந்த லோகங்களில் காற்றில், நிலத்தில், நீரில் என எண்ணற்ற உயிர்வாளிகள் உள்ளனர். எல்லா இடங்களிலும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிர்வாளிகள் உள்ளனர். அவர்கள் தங்களது பலநோக்கு செயல்களின் விளைவுகளால் பிறவிதோறும் இன்ப துன்பத்தை அனுபவிப்பதில் மாயையினால் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதுவே பௌதீக வாழ்வில் கட்டுண்டிருக்கும் உயிர்வாளிகளின் நிலையாகும். அத்தகு உயிர்வாளிகள் பலரில் யாரொருவன் உண்மையிலேயே பாக்கியசாலியாக உள்ளானோ அவன் கிருஷ்ணரின் கருணையினால் உண்மையான ஆன்மீக குருவின் தொடர்பிற்கு வருகிறான். கிருஷ்ணர் ஒவ்வொருவரின் இதயத்திலும் வீற்றுள்ளார். ஒருவன் எதையேனும் விரும்பினால் கிருஷ்ணர் அவனது விருப்பத்தினை பூர்த்தி செய்கிறார். உயிர்வாளி தற்செயலாகவோ அதிர்ஷ்டத்தினாலோ கிருஷ்ண பக்தி இயக்கத்துடன் தொடர்பை ஏற்படுத்தி இந்த இயக்கத்துடன் உறவு கொள்ள விரும்பினால் ஒவ்வொருவரின் இதயத்தினுள்ளும்
உள்ள கிருஷ்ணர் அவனுக்கு உண்மையான ஆன்மீக குருவை சந்திப்பதற்கான வாய்ப்பினை வழங்குகிறார். இது குரு கிருஷ்ண பிரசாத என்று அறியப்படுகிறது. கிருஷ்ணர் தம்முடைய கருணையினை எல்லா உயிர்வாளிகளின் மீதும் வழங்குவதற்கு தயாராக உள்ளார். உயிர்வாளி பகவானின் கருணையினை விரும்பிய மாத்திரத்தில் பகவான் உடனடியாக ஓர் உண்மையான ஆன்மீக குருவை சந்திப்பதற்கான வாய்ப்பினை அவனுக்கு வழங்குகிறார். கிருஷ்ணராலும் ஆன்மீக குருவாலும் அத்தகு பாக்கியசாலி பாதுகாக்கப்படுகிறான். அவன் உள்ளிருக்கும் கிருஷ்ணரிடமிருந்தும் வெளியில் இருக்கும் ஆன்மீக குருவிடமிருந்தும் உதவியை பெறுகிறான். அந்த உண்மையான உயிர்வாளி பௌதீக பந்தத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு அவர்கள் இருவரும் உதவ தயாராக உள்ளனர். ஒருவன் இந்த அதிர்ஷ்டத்தை எவ்வாறு பெற முடியும் என்பதை ஸ்ரீல நாரத முனிவரின் வாழ்வில் காண முடியும். அவர் தமது முந்தைய பிறவியில் ஒரு பணிப்பெண்ணின் மகனாக பிறந்தார். அவர் கௌரவமான குடும்பத்தில் பிறக்கவில்லை என்ற போதிலும் அதிர்ஷ்டவசமாக அவரது அன்னை வைஷ்ணவர்கள் சிலருக்கு தொண்டு செய்வதில் ஈடுபட்டிருந்தாள். அந்த வைஷ்ணவர்கள் சாதுர்மாசிய காலத்தில் ஓய்வெடுத்த போது சிறுவனான நாரதர் அவர்களுக்கு தொண்டு செய்வதற்கான வாய்ப்பினை ஏற்றார். சிறுவனின் மீது கருணை கொண்ட அந்த வைஷ்ணவர்கள் தங்களது உணவின் உச்சிஷ்டத்தை அவருக்கு அர்ப்பணித்தனர். அந்த வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்ததாலும் அவர்களது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்ததாலும் சிறுவன் அவர்களது கருணைக்கு பாத்திரமானார். வைஷ்ணவர்களின் அந்த புலப்படாத கருணையினால் அவர் படிப்படியாக தூய பக்தரானார். மறுவாழ்வில் அவர் நாரத முனியானார். அவர் மிக உயர்ந்த வைஷ்ணவரும் வைஷ்ணவர்களின் மிக முக்கியமான குருவும் ஆச்சாரியாரும் ஆவார். நாரத முனிவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி கிருஷ்ண பக்தி இயக்கம் கிருஷ்ணருடன் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பினை ஒவ்வொருவருக்கும் வழங்குவதன் மூலமாக மனித சமுதாயத்திற்கு தொண்டாற்றி வருகிறது. ஒருவன் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவன் இந்த இயக்கத்துடன் நெருக்கமாக தொடர்பு கொள்கிறான். அதன் பின்னர் கிருஷ்ணரின் கருணையினால் அவனது வாழ்க்கை வெற்றி அடைகிறது. ஒவ்வொருவரிடமும் கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணருக்கான அன்பு மறைந்த நிலையில் உள்ளது. நல்ல பக்தர்களின் சங்கத்தில் அந்த அன்பானது வெளிப்படுகிறது. சைத்தன்ய சரிதாமிரதத்தில் பதம் மத்திய லீலை 22.107 பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சாத்திய கபுநய ஸ்ரவணாதி சுத்த சித்தே கரையே உதய. கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டின் விருப்பமானது ஒவ்வொருவரின் உள்ளும் மறைந்துள்ளது. பக்தர்களுடன் சங்கம் கொண்டு அவர்களின் நல்ல உபதேசங்களை கேட்டு ஹரே கிருஷ்ண மந்திரத்தினை உச்சரிப்பதால் உறங்கிக் கொண்டுள்ள கிருஷ்ண பிரேமை எழுச்சி பெறுகிறது. இவ்விதமாக ஒருவன் பக்தி தொண்டின் விதையினை பெறுகிறான். குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்தி லதா பீஜ. ஓம் தத்சத். ஓம் அஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाख वितांश. हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च नाम पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वतदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. हैप्पी नित्यानंद त्रयोदशी. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஈவினிங் எல்லாம் வந்திருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த ஸ்லோகா ஸ்ரீல பிரபுபாத்
அவரோட லெக்சர்ஸில் அடிக்கடி இந்த ஸ்லோகா கோட் பண்ணுவார். ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியமான ஸ்லோகம். ஜென்ரலாக நம்ம லைஃப்பில் பல ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஈவெண்ட்ஸ்னால் நிகழ்ச்சிகள் நடக்கும். சம்டைம்ஸ் அதை நம்ம நினைக்கிறோம் we take it granted, அதாவது ஜஸ்ட் அது நடக்கணும், we take it granted. ஆனால் அப்படி கிடையாது. மோஸ்ட்லி ஆக்சுவலி நிறையா விஷயங்கள் மெர்சினால் தான் நடக்கும், கருணையினால் தான் நடக்கும். நிறையா விஷயங்கள் கருணையினால் தான் நடக்கும், அது நமக்கே தெரியாது. யாரோ ஒருத்தரோட கருணையினால் சம்டைம்ஸ் நடக்கும், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நடக்கும். ஆனால் அது புரிஞ்சுக்கணுனாலும் நமக்கு கொஞ்சம் புத்தி வேணும், இல்லைன்னா புரியாது. நாம் நினச்சிட்ருப்போம் அது எனக்கு நடக்கணும், நடக்குது, அவ்வளோதான். அது சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் இது உண்மை இந்த ஸ்லோகத்திலே இருக்குது, மெர்சினால் தான் நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன். சம்டைம்ஸ் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேணும்னே மார்க் ஜாஸ்தி போடுவோம். சார் நல்ல பையன், ஏதோ அந்த டைமில் நல்லா பண்ணல, போடு 10 மார்க் சேர்த்து போடு. அது மெர்சி. ஆக்சுவலி அது கருணை. அது அவங்களுக்கு தெரியாதாண்ணா. அந்த ஸ்டூடெண்ட் நினச்சிக்குவார் நான் நல்லா படித்து தான் வாங்கினேன்னு நினைப்பாங்க. பட் சம்டைம்ஸ் இது நடக்கும். இல்லை நல்ல ஸ்டூடெண்ட் போடு 10 மார்க் சேர்த்து போடுங்க, அது கருணை. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அப்படி நடக்கும். ஸோ இந்த ஸ்லோகத்தில் பிரம்மாண்ட பிரமித்தே, இந்த யூனிவர்சஸ், பல யூனிவர்ஸ் இருக்குது. இந்த யூனிவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 84 லட்சம் வகையான உயிர்வாளிகள் இருக்காங்க. 84 lakhs. அஃப்கோர்ஸ் நீங்கள் சயின்ஸில் படித்தீங்கன்னா அது வராது, ஏன்னா அவங்களுக்கு கவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் 84 lakhs கணக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. வேதத்தில் பத்ம புராணத்தில் அந்த கணக்கே கொடுக்குறாங்க. எப்படி 84 lakhs சொல்கிறாங்கன்னு அதுக்கு கணக்கு இருக்குது. இந்த 84 லட்சம் வகையில் ரொம்ப லக்கியானா இந்த மனித உடல் இருக்கிறவங்க ரொம்ப லக்கி. இந்த மனித உடல் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, நாட் ஸோ ஈஸி. பல விதமாக உயிர்வாளிகள் இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் இந்த மனித உடல் கிடையாது. எல்லாமே இப்போ இந்த மரம் கூட உயிர்வாளி தான். 4 கால் மிருகம் நிறையா இருக்குது, கிருமியெல்லாம் இருக்குது, அதுவும் உயிர்வாளி தான். பட் அந்த உடல் வேறு, இந்த உடல் வேறு. இந்த உடல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ ஈஸி கிடையாது, நாட் ஸோ ஈஸி. அது இன்றைக்கி எவல்யூஷன் தியரி அது மாதிரி நிறைய பேசுவாங்க. ஸோ அப்படி இந்த மனித உடல் கிடைச்சாலும் ரொம்ப 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 ஆச்சரியமானது, அபூர்வமான விஷயம் என்னென்னா குரு கிடைக்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். குருங்கிற சீக்கிரம் கிடைக்க மாட்டான், ரொம்ப டஃப். பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இந்த உலகத்தில் நிறையா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் ஆகட்டும், ஃபிலிம் ஸ்டார் ஆகட்டும், நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு குரு இவங்க தான் எங்கிட்ட கண்டுபிடிச்சாங்க, அதனால வந்தேன். நிறைய பேர் சொல்லுவாங்க. ஈவன் சச்சின் டெண்டுல்கர் எல்லாருக்கும் தெரியும். அவர் கூட ஒரு இடத்த சொல்கிறாரு, என்னோடய குரு இவர் தான், என்கிட்ட இருக்கிற திறமை இவர் தான் கண்டுபிடிச்சாரு, ஸோ அவருக்கு நன்றி சொல்லுவேன் அவர் கூட சொல்கிறார். அது மாதிரி பல பேர். ஸோ முன்னாடி சொன்ன சம்டைம்ஸ் அந்த மெர்சி நமக்கு தெரியாது. ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவம், மேபி பல பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். எடிசன் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட். எடிசன் அவர் ஸ்கூலில் இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து அவங்க அம்மாட்ட வந்து ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுக்குறாரு. ஒரு ஸ்லிப் வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்து, டீச்சர் கொடுக்க சொன்னாங்க உங்கள்கிட்ட அப்படின்னு அந்த ஸ்லிப்பு கொடுக்குறாரு. அவங்க அம்மா அந்த ஸ்லிப் எடுத்து படிக்கிறாங்க. படிச்சுட்டு அந்த ஸ்லிப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அவர் கேட்குற ரெடிசன், அவர் சின்ன பையன், என்னம்மா என்ன எழுதியிருக்காங்கன்னு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்க, உனக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு உங்கள் ஸ்கூலில் கெப்பாசிட்டி இல்லைன்ட்டாங்க, அதனால் உன்னை வேறு ஸ்கூலில் சேர்த்த சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பர்சனலாக அவங்களே நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க, கேர் எடுத்து. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆனார், பலதை கண்டுபிடிச்சார். அவங்க மேலே இறந்துட்டாங்க.
ரொம்ப வருஷம் கழித்து ஒரு நாள் சும்மா வீடு சுத்தம் பண்ணும்போது அந்த ஸ்லிப்பு பார்க்குறாரு. அந்த ஸ்லிப்பு இன்னும் இருக்குது. அப்போ தான் அந்த ஸ்லிப் எடுத்து திறந்து பார்க்குறாரு. அந்த டீச்சர் என்ன எழுதுனாங்கன்னா, உங்கள் பையன் ஒரு முட்டாள், அவனை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்கன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து அஃப்கோர்ஸ் தாய் குருவாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க, கருணை காட்டியிருக்காங்க. திட்டலை, பையனை திட்டலை, பார்த்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அது மெர்சி, அதுதான் கருணை. பார்த்து திட்டாமல் பார்த்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குரு கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகா சொல்கிறதே சைத்தன்ய மகாபிரபு அவர் தான் சொல்கிறாரு. இது கோன பாக்யவான் ஜீவா, அவன் பாக்கியமான இருக்கணும். ஸோ குரு அப்படின்னா அதுக்கு மறுபடியும் மீனிங் கொடுக்குறாங்க. இது வந்து ரிஷபதேவர் ஸ்ரீமத் பாகவத்தில் குருன்னு என்ன, பெற்றோர்கள் தாய் தந்தைன்னு என்ன, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார். ஹஸ்பண்ட்னு என்ன, காமனாக ஒரு விளக்கம் கொடுக்குறார். குரு அப்படின்னாலே அவங்களோட டிபெண்டன்ஸ்னால் சார்ந்து இருக்கிற சார்ந்தவங்க. டீச்சர்னால் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ்னால் அவங்களோட குழந்தைங்கள்லாம் டிபெண்டன்ஸ். அதில் பாகவத்தில் என்ன கொடுக்குறாங்கன்னா, அடுத்த ஜென்மம் எடுக்காது பார்த்துக்கணுமாமா, அதுதான் அவங்களோட வேலை. இது ரிஷபதேவர் சொல்கிறார். குருனா ஸ்டூடெண்ட் வந்து நெக்ஸ்ட் ஜென்மம் எடுக்காத மாதிரி பார்க்கணுமாமா, அதுதான் அவங்களோட வேலை. ஸோ இந்த குரு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஈவன் நம்ம வாழ்க்கையில் கூட பல விஷயங்கள் நம்ம கருணையின் அடிப்படையில் தான் கிடைக்கும். இட்ஸ் நாட் தட் நான் வந்து முயற்சி பண்ணனால கிடைச்சிருச்சுன்னு கிடையாது. அஃப்கோர்ஸ் முயற்சி பண்ணணும். கிருஷ்ணர் சொல்கிறார், கர்மண்யேவதிகாரஸ்தே. கிருஷ்ணர் முயற்சி பண்ணுறது பண்ணணும், ஆனால் கிடைக்கிறது கிருஷ்ணா தான் பார்த்து கொடுக்கணும். மேபி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம பல விஷயங்கள் முயற்சி பண்ணியிருப்போம், கிடைக்காம போயிருக்கோம், சிலது கிடைக்கும். அப்போ இது ஏன் கிடைக்கலங்கிற குவெஷன் இருக்குது. அதுக்கு ஒரே ஆன்சர், ஐ டோன்ட் டிசர்வ் இட் அப்படின்னா எனக்கு தகுதி இல்லை. மேபி என் தகுதி இல்லை, கிடைக்கல, அவ்வளோதான். கிடைக்குது ஏதோ பகவான் கொடுக்குறார். சம்டைம்ஸ் இல்லை எனக்கு தகுதி இருக்குதுன்னு நினச்சா அது அகங்காரம் இருக்கும். அஃப்கோர்ஸ் அகங்காரம் புரிஞ்சுக்கிறதே கஷ்டம், அவ்வளோ ஈஸி கிடையாது. அது ரொம்ப சூக்ஷ்மம். இந்த அகங்காரம் புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கடினம். ஏன்னா மனசை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், புத்தியை புரிஞ்சுக்கிறது அதோட கஷ்டம், அகங்காரம் புரிஞ்சுக்கிறது அதோட கஷ்டம். அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கும் இதெல்லாமே. ஸோ அப்போ ஒரு குரு அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிடைக்கிறது. அது பகவான் அனுகிரகத்தில் தான் கிடைக்கும். பகவான் அனுகிரகத்தில் கிடைக்கும். அந்த குருன்னு கிடைக்கலின்னு வைங்க, இது உண்மை. நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆக்சுவலி புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அது ரொம்ப புத்தி இருக்கும். நீங்கள் பகவத்கீதையில் அர்ஜுனர் நீங்கள் பார்க்கலாம், கிருஷ்ணர் பார்த்து சொல்கிறார், கார்பண்ய தோஷோ பஹத ஸ்வபாவா, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் அப்படிங்கிறார். ஆக்சுவலி நான் கன்ஃபியூஷன், ஆக்சுவலி இது உண்மை. நாம் எப்பவுமே கன்ஃபியூஷனில் தான் இருப்போம். அது நமக்கே தெரியாது. நம்ம தெளிவாக இருக்கிற மாதிரி நாமளே நினச்சிட்ருப்போம். அது ஒரு நினப்பில் இருப்போம். பட் மோஸ்ட்லி கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் தான் இருப்போம். ஆக்சுவலி சில பேர் கேள்வி கேட்கலாம், அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். தெளிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, பேச்சுக்கு சொல்கிறேன். அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், 24 hours சந்தோஷமாக இருக்கணும். பட் அப்பப்போ ஃபீலிங்ஸோ மோரோஸ் மாதிரி கவலையாக இருக்குது, என்னடா இப்படி நடக்குது அப்படின்னா நான் கன்ஃபியூஷனில் இருக்கேன், புத்தி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் புத்தி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா கிருஷ்ணா பகவத்கீதையில் சொல்கிறார், உண்மையிலே கிருஷ்ண நாமா சொல்லும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக புத்தியும் வருங்கிறார், சந்தோஷமாக இருப்பான். கிருஷ்ணரே சொல்கிறார், துஷ்யந்திச்சா ரமந்திச்சான்னு கிருஷ்ணர் சொல்கிறார். ரமந்திச்சா அப்படின்னா சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்கிறார். ஸோ நான் ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கும் தெரியாது, சில பேரால் தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அர்ஜுனா வெரி இன்டெலிஜென்ட். அவர் சொல்கிறார், நான் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கேன். இத்தனைக்கு அர்ஜுனா ஆர்டினரி பர்சனும் கிடையாது, அவர் நிறைய சக்தியெல்லாம் இருக்குது. ஈவன் தான் அவர் சொல்கிறார், ஐம் கன்ஃபியூஸ்ட். சரணாகதி பண்ணுறார், கிருஷ்ணர் அறிவு கொடுக்குறார்.
பகவத்கீதை பேசுகிறார். இப்போ கூட அவர் பொருளில் படிக்கும் பொழுது நாரத முனிவர் அது மாதிரி தான் வந்திருக்கார். நாரத முனிவர் வந்து அவர் முன்னாடி ஜென்மத்தில் ஒரு வீட்டு வேலைக்கார லேடியோட மகன். அங்கே இருக்கிற சில வைஷ்ணவாஸோட மெர்சியில் தான் அவர் நெக்ஸ்ட் ஜென்மம் அப்படி வருது. அது பாகவத்தில் ஃபுல் சரித்திரம் வருது. ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நம்ம லைஃப்பில் நம்ம முன்னாடி சொன்னபடி சில பேர்த்தோட மெர்சியில் நடக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிம்பாங்க. பிறப்புலேயே கோடீஸ்வரனாக இருப்பாங்க. ஏன் சில பேருக்கு அப்படி நடக்குது? சில பேர் குடிசையில் தான் பிறக்கிறாங்க. அப்போ ஏன் இவங்களுக்கு இது நடக்குது? சில பேருக்கு ஏன் வந்து ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறக்கிறாங்க? சில பிக் சயின்ஸ் இதெல்லாம் வேதத்தில் பேசப்பட்டிருக்கு. ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அறிவு இருக்கும், சில பேர் நல்ல குருவும் கிடைப்பாங்க. அப்போ சில பேர் கேள்வி கேட்கலாம், ஏன் இந்த உலகத்தில் எல்லாரும் குரு கிடைக்க மாட்டாங்களா? ஆக்சுவலி பகவான் எல்லாத்துக்கும் கருணை காட்ட அவர் ரெடியாக தான் இருக்கார். ரிசீவ் பண்ண தான் நம்ம ரெடியாக இல்லை. இதுதான் உண்மை. ரிசீவ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இல்லை, கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நான் ரிசீவ் பண்ணணும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரிசீவ் பண்ண ரெடியாக இருந்தால் அவர் கொடுத்துருவார். ஜஸ்ட் லைக் ஒரு டீச்சர் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க்கு கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க. அவங்க உட்காந்து படிக்கணுமே. அவன் படிக்கலைன்னு மார்க் கொடுக்க மாட்டாங்க. அவர் 100 out of 100 போட ரெடியாக இருக்கார். ஆனால் அவங்க எஃபர்ட் எடுக்காமல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ பகவான் வந்து கருணை கொடுக்க ரெடியாக இருக்கார். நான் தான் ரெடியாக இருக்கணும். ரெசிபி நான் ரெடியாக இருக்கணும் வாங்குறதுக்கு. ஆனால் அதுக்கும் கொஞ்சம் அறிவு தேவைப்படுது. பகவத்கீதையில் கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்கிறார், தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா. கிருஷ்ணர் சொல்கிறார், குருட்ட போய் கேள்வி கேளுங்கிறார். இந்த கேள்வி கேட்குறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேள்வி கேட்குறதுனா நான் எப்படிங்க பணம் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஹை கிளாஸ் கொஷன்லாம் கிடையாது. அதெல்லாம் ஹை கிளாஸ் கொஷன் கிடையாது. எனக்கு எப்படி ஒய்ஃப் கிடைப்பாங்க, ஹஸ்பண்டு கிடைப்பாங்க, இதெல்லாம் ஹை கிளாஸ் கொஷன் கிடையாது. why am I suffering, நான் ஏன் கஷ்டப்படுறேங்கிறது ஹை கிளாஸ் கொஷன். ஏன் எனக்கு இது நடக்கணும், அது ஹை கிளாஸ் கொஷன். மீல் நான் யார்? இப்போ சயின்ஸில் சில பேர் படிக்கிறாங்க கான்ஷியஸ்னஸ் இப்படின்னு படிக்கிறாங்க, உணர்வு. அஃப்கோர்ஸ் வெஸ்டர்ன் சயின்ஸில் அது இன்னும் ஃபுல் டெவலப் ஆகலை, படிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த கான்ஷியஸ்னஸ் உணர்வு புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் வேதத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த உணர்வு பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணர் அதை பற்றி பேசுகிறார், பகவத்கீதையில் வருது. அப்போ உண்மையிலே நான் யார், ஆத்மா நான் யார், மனசுன்னு என்ன? ஐ திங்க் நேற்று கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் நேற்று கிளாஸில். ஏன்னா மெடிக்கல் சயின்ஸில் எம்பரியாலஜி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதாவது ஒரு குழந்தை வந்து வளர்றது பற்றியெல்லாம் வரும். முதல் வாரத்தில், 2வது வாரத்தில், 3வது வாரத்தில் கை, கால், மூக்கு, கண் எப்பப்போ வரும்னு சொல்லி எம்பரியாலஜின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சப்ஜெக்டில் மனசு எங்கேருந்து வருதுன்னு யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடையாது. உணர்வு எங்கேருந்து வருதுன்னு கூட இன்ஃபர்மேஷன் கிடையாது. உணர்வு எங்கேருந்து வருது, புத்தி எங்கேருந்து வருது, அந்த இன்ஃபர்மேஷன் கிடையாது. மெடிக்கல் சயின்ஸில் இன்றைக்கும் கிடையாது. பட் இதெல்லாம் பாகவத்தில் பேசப்பட்டிருக்கு. எங்கேருந்து மனசு, புத்தி இதெல்லாம் வருது. ஸோ எல்லாருக்கும் மனசு இருக்குது. இட்ஸ் நாட் தட் எல்லாருக்கும் மனசு இருக்குது, புத்தி இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒர்க் ஆகலை. பட் அது ஃபேண்டாஸ்டிக்காக ஒர்க் ஆகுனா குருவோட மெர்சி வெரி இம்பார்ட்டண்ட். இது உண்மை. ஆக்சுவலி முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரும் யத் கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீ குரும் தினதாரிணம் பரமானந்தம் மாதவம் தமீஸ்வரம். ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகா. குருவோட மெர்சி இருந்தால் ஓமியம் பேசும் அப்படிம்பாங்க. ஓமியம் முன்னே பேச முடியாது. அது மீனிங் என்னென்னா, புத்தி கம்மியாக இருந்தாலும் அறிவு வரும் உனக்கு. குருவோட கருணை வேணும். இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த குரு அப்படிங்கிறது ஆதி குருயான நித்யானந்த பிரபு. இன்றைக்கி எல்லாம் அபிஷேகம் பண்ணோம். நித்யானந்தா குரு, எல்லாருக்கும் குரு, ஆதி குருன்னு கூட சொல்லுவாங்க. ஈவன் கிருஷ்ணர் கூட ஆதி குருன்னு சொல்லுவாங்க. அந்த நித்யானந்தரோட கருணை இருந்தால் தான் எல்லாமே கிடைக்கும். சாக்ஷாத் பகவான்
அவரோட மெர்சி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் சைத்தன்ய சரிதாமிரதம் படிச்சிங்கன்னா நிறைய வரும். இந்த சைத்தன்ய சரிதாமிரதத்தை எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லப்பட்டிருக்கு. நித்யானந்த பிரபு கருணை என்னங்கிறது. அந்த நித்யானந்த பிரபுவோட கருணை வேணும் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள், ரொம்ப கடினமும் கிடையாது. ஜஸ்ட் சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லும்பாங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ மெர்சி கிடைக்கும். சம்டைம்ஸ் இந்த உலகத்துலையும் பார்க்கலாம், நிறைய பேர் சேரிட்டியெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க வந்து அவங்க பேர் சொல்ல வேணான்றுவாங்க. நான் பார்த்துருக்கேன், நிறைய சேரிட்டியெல்லாம் கொடுப்பாங்க, பட் பேர் சொல்ல வேணாம். அந்த ரிசீவருக்கு எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. துணி வரும், பெட்ஷீட் வரும், மருந்தல் வரும், யார் கொடுக்குறான்னு தெரியாது. சம் மெர்சி. ஒரு மனிதனே எவ்வளோ பண்ணும் பொழுது பகவான் நிறையா பண்ண முடியும். மனுஷனே பண்ணுறாங்க. நீங்கள் வெளிநாட்டில் பார்க்கலாம், இந்தியாவில் பார்க்கலாம், நிறைய பேர் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. சேரிட்டி இட்ஸ் அ மெர்சி, கருணை. அது ஒரு மனிதனே எவ்வளோ பண்ண முடியும்னா பகவான் எவ்வளோ பண்ண முடியும், ரொம்ப பண்ண முடியும். அவர் ரெடியாகவும் இருக்கார். ஸோ இந்த கலியுகத்தில் ஜஸ்ட் சிம்பிளி சாண்டிங் நாமா இதனால கிடைக்கும்னு கிருஷ்ணரே சொல்கிறார். ஜஸ்ட் டூ திஸ். ஏன்னா இது பண்ணால் போதுமா அப்படின்னா எஸ். இந்த உலகத்தில் ஆஃபர்லாம் கொடுப்பாங்க, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு ஆஃபர் கொடுப்பாங்க. அதெல்லாம் பெரிய ஆஃபராக எடுத்துக்குவாங்க. இது அதோட பெரிய ஆஃபர். இப்போ சிம்பிளி சாண்டிங் மந்த்ராஸ். மந்திரனா ஆர்டினரியெல்லாம் கிடையாது, அது ரொம்ப பொட்டன்சி ஜாஸ்தி, சக்தி ஜாஸ்தி. ஆனால் அது குரு சொல்கிறபடி செஞ்சால் தான் அது புரியும். குரு சொல்கிறபடி தான் அந்த மந்திரா சொல்லணும். ஆனால் இந்த மந்திராக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. அப்படின்னா ஒரு விதிமுறையெல்லாம் கிடையாது. ஏன்னா மந்திரங்கள் சொல்லணுன்னா அதுக்கு மீட்டர்னு சொல்லுவாங்க, இன்டோனேஷன் ஏற்றி இறக்கணும், ஒரு காலத்தில் தான் சொல்லணும், அந்த மாதிரி நிறைய கணக்கு இருக்குது. பட் மகா மந்திரா எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. யார் வேணாலும் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம், எங்கே வேணாலும் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. யார் வேணாலும் சொல்லலாம். ஈவன் கேட்குறதே நல்லது. நான் முன்னாடி சில எக்ஸாம்பிள்ஸ் சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு சொன்னேன். அவங்க நிறைய பேர் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும், அது குருனால் தான் நடக்கும். மேபி நீங்கள் இங்கே எல்லாருக்கும் டேர்னிங் பாயிண்ட் இன்றைக்கெல்லாம் வந்திருக்கீங்க, அபிஷேகம் பார்க்குறோம். இட்ஸ் அ டேர்னிங் பாயிண்ட். அது நமக்கே புரியாது, எல்லாருக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ நித்யானந்த பிரபு ஜஸ்ட் அவர் பார்க்குறோம், அவர் பற்றி கேட்குறோம், ஹரிநாமா சொல்கிறதே டேர்னிங் பாயிண்ட். ஈவன் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், நித்யானந்த பிரபு யார் ஏற்றுக்கலையோ அவன் லைஃப் முடிஞ்சுது அப்படிங்கிறார். சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, சைத்தன்ய சரிதாமிரதத்தில் இருக்கு. ஏன்னா அவரோட கருணை அவ்வளோ முக்கியம். ஸோ யாரோட மெர்சியில் தான் மேலே வர முடியுமோ தவிர நான் பண்ணேன் அதனால் வந்தேன்னா முழுக்க அகங்காரம். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், கர்மன் ஏவதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சனா, மா ஃபலேஷு கதாச்சனா மா கர்ம ஃபல ஹேத்துர்புர். மா கர்ம ஃபல ஹேத்துர்புர் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். கிருஷ்ணர் சொல்கிறார், நீ ஒரு ஒர்க்கு பண்ணுற, அதோட ரிசல்ட்டுக்கு நீ காரணம் நினச்சிக்காது அப்படின்ட்டார். இது யாருமே வெளியில் சொல்ல மாட்டாங்க, கிருஷ்ணர் சொல்கிறார். அது ரிசல்ட் ஒண்டர்ஃபுல்லாக இருந்தாலும் நீ காரணம் கிடையாதுங்கிறார் கிருஷ்ணர் சொல்கிறார். கிருஷ்ணர் நீ காரணம் கிடையாது, ஒருவேளை நல்லா வரலினாலும் நீ காரணம் கிடையாதுங்கிறார், அதுவும் சொல்கிறார். ரெண்டுமே, வரலினாலும் நீ காரணம் கிடையாது, டோன்ட் வரி. அப்போ நம்மளோட வேலை என்னென்னா, நான் ஒழுங்காக வேலை பண்ணணும், தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இது சாஸ்திரத்தில் இருக்க ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. ஒருத்தர் உண்மையிலே அவரோட வேலை ஒழுங்காக பண்ணாலே சக்ஸஸ் தான். ரிசல்ட் வந்தால் தான் சக்ஸஸ்ன்னு கிடையாது. இந்த உலகம் அப்படி பேசுது, வேதம் அப்படி பேசலை. உன் வேலை ஒழுங்காக பண்ணு, தட் இட்ஸ் ஆஃப் இஸ் சக்ஸஸ். ரிசல்ட் வந்தால் தான் சக்ஸஸ்ன்னு வேதம் சொல்லலை, பகவானும் சொல்லலை, எங்கேயுமே சொல்லலை. கிருஷ்ணர் அப்படி எங்கேயுமே சொல்லலை. உன் டியூட்டி பண்ணு போ, தட் இட்ஸ் ஆஃப் இஸ் சக்ஸஸ்ஃபுல். பட் என்னோட டியூட்டி என்ன, அது எப்படி பண்ணும் அப்படின்னா குரு வேணும். இந்த குரு இஸ் இம்பார்ட்டண்ட். இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் குரு வேணும்.
நீங்கள் எதை படிக்கணும்னாலும் குரு வேணும் இல்லையா? ஈவன் ஒரு சுடுதண்ணி வைக்கணும்னா கூட குரு வேணும், யாராவது சொல்லி கொடுக்கணும். பிக் பாக்கெட் அடிக்கணும்னாலும் குரு வேணும், சும்மா எல்லாம் பிக் பாக்கெட் எல்லாம் அடிக்க முடியாது, அது யாராவது கற்றுக் கொடுக்கணும். அது மாதிரி உண்மையில் நான் யார், இந்த டியூட்டி எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறது, அதுக்கும் குரு வேணும். கிருஷ்ணர் சொல்கிறார், போய் குருட்ட போய் கேட்கணும். பரிப்பிரஷ்னா, கேள்வியும் கேளுங்கிறார், கேள்வியும் கேட்கணும். பட் அஃப்கோர்ஸ் ரெலவெண்ட்டாக கேட்கணும். ஒரு கேள்வி எப்படி கேட்கணும் கூட சாஸ்திரத்தில் இருக்குது. ஸோ அந்த குரு கிருஷ்ணரோட ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ அந்த குருக்கெல்லாம் ஆதியான நித்யானந்த பிரபு. அவர் எப்படி கருணை கொடுப்பாருன்னு தெரியாது. அவர் சொல்கிறார், சிம்பிளி கிருஷ்ண நாமா சொல்லு கருணை கொடுக்குறேங்கிறார். ஸோ கிருஷ்ணான்னு சொல்கிற என்ன கஷ்டம் இருக்குது? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜஸ்ட் சாண்ட் மந்த்ரஸ், இந்த மந்திர மகாமந்திர சொல்லு. ஸோ நித்யானந்த பிரபு கருணை கிடைக்கும்போது சைத்தன்ய மகாபிரபு கருணை கிடைக்கும். அப்போ தான் ராதாராணியோட கருணை, கிருஷ்ணரோட கருணை கிடைக்கும். இது உண்மை. இந்த வேதங்கள், இந்த பகவத்கீதை ஆட்டும் பாகவதம் ஆட்டும், இது ஆக்சுவலி பார்க்குற கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குமா இருக்கும். சொன்னப்போனால் ஒன் சென்ஸ் நாம்பளாக படித்தா அது காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். குரு வந்தால் தான் கிளாரிட்டி இருக்கும். குரு வந்தால் தான். இந்த உலகத்தில் நிறையா நாஸ்திகம் ஏன் ஜாஸ்தி வருது அப்படின்னா, சொல்லி கொடுக்க ஆள் சரியா இல்லை. கடவுள் இருக்காருன்னா இருக்கார், இல்லைன்னு கிடையாது. பட் அது கடவுள்னா என்ன, நாம் யார், இதெல்லாம் ஏன் நடக்குது கரெக்டாக சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி குருக்கள் இந்த உலகத்தில் கிடையாது, ரொம்ப கிடையாது, ரொம்ப ஃபியூ, ரொம்பலாம் கிடையாது. ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபாத் ஆச்சாரியா, அந்த மாதிரி ஆச்சாரியா ஸ்ரீபாத் ராமானுச்சாரியர், ஸ்ரீபாத் மத்வாச்சாரியர், இந்த மாதிரி ஆச்சாரியாஸ், அவங்களாம் தான் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அவங்களாம் ரொம்ப கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வேதத்தில் இருக்குது. ஸோ ஆனால் இன்றைக்கி வேதம் உட்காந்து படிக்கிறாலும் நமக்கு டைம் கிடையாது. அந்த வேதத்தின் சாராம்சம் தான் பகவத்கீதா. அப்போ ஒருத்தர் பகவத்கீதா டெய்லி படித்தாங்கன்னா ஒரு குரு கீழே எல்லாம் தெளிவாக புரியும். எந்த அளவுக்கு புரியும்னா, இது உண்மை, அவங்க லைஃப்பில் எத்தனை டிஸ்டர்பன்ஸ் வந்தால் கூட அமைதியாக தான் இருப்பாங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அமைதியாக இருப்பாங்க. ஷேக் ஆக மாட்டாங்க, உட்காந்து அழுக மாட்டாங்க, எத்தனை டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும். இது நான் வந்து எக்ஸாகரேட் பண்ணல. நீங்கள் மகாபாரதம் படித்து பார்க்கலாம், பாகவத் புராணம் படித்து பார்க்கலாம், நிறையா பேர் அப்படி இருந்திருக்காங்க. பலவிதமான டிஸ்டர்பன்ஸ். பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஈக்குவலிபிரியம் சொல்லுவாங்க, தமிழில் தெரியல எனக்கு, சமநிலை, அப்படியே ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸ்தித பிரக்னா அப்படின்னு கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார். ஸ்தித பிரக்னாங்கிறது சமநிலையில் இருப்பாங்க. எத்தனை டிஸ்டர்பன்ஸ் வந்தால் அது எப்படி அவங்க அப்படி இருக்காங்க? சம்டைம்ஸ் நாம் ஒன்று சொல்லுவோம், கேட்கலைன்னா உட்காந்து கோவம் வந்துடும். நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறேன், ஒன்று இருக்காது, அது கோவம் வரும். அப்படின்னா நான் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கேன், எனக்கு அறிவு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஒன்றுமில்லாத கோபம் வருது அப்படின்னா எனக்கு அறிவு கம்மின்னு அர்த்தம். தட்ஸ் இட். ஏன்னா பாகவத்தில் பார்க்குறோம், பெரிய பெரிய பிரச்சனை வருது. அது கொடுக்குறது யாருன்னா கூட பிறந்த அப்பா. அப்பாவே பிரச்சனை கொடுக்குறாரு, அம்மா பிரச்சனை கொடுக்குறாங்க, கூட இருக்கிறனால பிரச்சனை கொடுக்குறாங்க, அப்பவும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்னு எப்படி இது முடியும்னா, அவங்களுக்கு அறிவு இருக்குது, அதுக்கு காரணம் அவங்களுக்கு குரு இருக்காங்க. அந்த மாதிரி குரு ரொம்ப ஃபேமஸ் எக்ஸாம்பிள் முன்னாடி சொல்லியிருப்பேன். காந்தாரி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அமையல. 100 பசங்க பயங்கரமான ஒரு சார்ட் ஆஃப் ரவுடி மாதிரி, சொன்னால் கேட்க மாட்டாங்க. கூட பிறந்தவனும் சரியில்லை. இமேஜின், ஒரு பெண்ணுக்கு நல்ல ஹஸ்பண்ட் இல்லை, நல்ல குழந்தைங்க இல்லை, கூட பிறந்தவனும் சரியில்லைன்னா எவ்வளோ கவலை இருக்கும். இட்ஸ் நாட் ஈஸி. பட் அவங்க நல்ல குரு இருக்காங்க, வியாசர். குரு வியாசர் ஹை கிளாஸ். அதனால அவங்களால அமைதியாக இருக்க முடிஞ்சது, எல்லாமே தாங்க முடிஞ்சது அவங்களால, பிகாஸ் குருனால.
ஸோ அந்த குருங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த குரு நம்ம தேடி போக முடியாது. தட்ஸ் இம்பாசிபிள். நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பகவானாக தான் நம்ம காட்டுவார். இப்போ பகவான் என்னை காட்டணும்னா அவர் சொன்னபடி நானும் கேட்கணும். ஸோ இந்த கலியுகா கிருஷ்ணன் நாம ஒருத்தர் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அந்த ரைட் பர்சன் நம்ம மீட் பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. The right person. ஸோ இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு டர்னிங் பாயிண்ட், அது நோ டவுட். நித்யானந்த பிரபுவோட அபிஷேகம் எல்லாம் பார்க்குறோம், அவரை பற்றி கேட்குறோம். அஃப்கோர்ஸ் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண முடியல. இது ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகா. ஆக்சுவலி இது பல வருஷம் இந்த ஒரு ஸ்லோகாவை டிஸ்கஸ் பண்ணலாம். பட் என்ன டைம் அப், ஏன்னா அதுக்கு மகாரதி எல்லாமே இருக்குது. ஸோ எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இங்கே பலவிதமான கிளாஸஸ் இங்கே நடக்குது. பகவத்கீதா, பாகவதம், பலவிதமான கிளாஸ் நடக்குது. மேபி அதுக்கப்புறம் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லுவாங்க. தயவுசெய்து அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. चैतन्य चरितामृत की जय, श्रील प्रभुपाद की जय, गो प्रेमानंद. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம பிரசாதம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பேர். ஸோ கூப்பிட்றேன், வரிசையாக வந்து பிரசாதம். எஸ்.ஜே. ராஜேஷ் குமார். என்ன பண்ணலாம்? எவ்வளோ நேரம்? சும்மா ஒரு 5 நிமிஷம். விஜயலட்சுமி, விஜயலட்சுமி, ஸ்ரீராம் பலராம், பிரியா மாதாஜிங்க, பிரியா மாதாஜி, பிரியா மாதாஜி.